أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله والله غفور رحيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடைசி 5 ஆண்டுகள் என்ற தலைப்பின் கீழாக பலதரப்பட்ட செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய முன்தினம் ஸாத்துர் ரிகா என்று சொல்லக்கூடிய போரை பற்றி நாம் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போரினால் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் கடுமையாக எதிர்ப்பாக இருந்த குறைஷிகளுக்கு அடுத்து, அதே போன்று யூதர்களுக்கு அடுத்து கத்ஃபான் என்று சொல்லக்கூடிய அந்த கிளையினர்கள், வம்பர்கள், வழிப்பறி கொள்ளையர்கள், இவர்களை அடக்கி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு திரும்பினார்கள். பின்பு மதீனாவிலிருந்து சில சிறிய படைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்த்தோம். இப்போது இந்த போருக்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிம்களை எதிர்த்து கொண்டு வந்த மிகப்பெரிய குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்த 3 வகையினர்கள், குறைஷிகள், யூதர்கள், கத்ஃபான் கிளையினர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வழிப்பறி கொள்ளையர்கள், இந்த 3 சாராரையும் அல்ஹம்துலில்லாஹ் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்து 7 வருடத்தில் இந்த 3வரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கிவிட்டார்கள். இதன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எதை பற்றிய கட்டளையை இட்டானோ அந்த தஅவத்தை மிக அழகாக மேற்கொள்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா வடிகால் அமைத்து கொடுத்தான். இப்போ ஹிஜ்ரி 6இல் எந்த உம்ரா தடைப்பட்டதோ, ஹுதைபியா வரைக்கும் சென்று உம்ரா செய்ய முடியாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வந்ததை ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு இந்த ஸாத்துர் ரிகா என்ற போருக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் இதை முடிவு செய்கின்றார்கள். இதன் அடிப்படையில் நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள், உம்ராவிற்கு நாம் கிளம்ப வேண்டும். ஹுதைபியாவில் என்னிடத்தில் உடன்படிக்கை செய்த ஒட்டுமொத்த சஹாபாக்களும் இப்போது உம்ராவிற்கு நீங்கள் கிளம்பி வர வேண்டும் என்ற பொது அறிவிப்பை செய்தார்கள். இதற்கு இணங்க 1400 சஹாபாக்களும் மேலும் இவ்வருடம் நபி அவர்களோடு உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் இறங்கிய இன்னும் பல சஹாபாக்களும், பெண்களும் குழந்தைகளும் இல்லாமல் 2000 சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் உம்ரா செய்வதற்காக தயாரானார்கள். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு துல்காதா மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்களும் கிளம்பினார்கள். வழக்கம் போல் துல்ஹுலைஃபாவிற்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கால்நடைகளுக்கு மாலையிட்டு அடையாளமிட்டு கொண்டார்கள். நபி அவர்களும் குளித்துவிட்டு துல்ஹுலைஃபாவில் இஹ்ராமுடைய நியத்தை செய்து கொண்டு தங்களுடைய ஆடையை அணிந்து கொண்டார்கள். பின்பு அங்கிருந்து தல்பியாவை முழங்கியவர்களாக சஹாபாக்களை அழைத்து கொண்டு சென்றார்கள். நபி அவர்களும் தல்பியா முழங்க சஹாபாக்களும் தல்பியா முழங்கினார்கள். இந்த இடத்தில் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு குறைஷிகள் ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தார்கள். நீங்கள் மக்காவிற்குள் நுழையும் போது சராசரியாக ஒரு பயணி எந்த ஆயுதத்தை வைத்திருக்க வேண்டுமோ அந்த ஆயுதங்களை தவிர வேறு எந்த ஆயுதங்களை நீங்கள் கொண்டு வரக்கூடாது என்ற ஒப்பந்தத்தை அந்த உடன்படிக்கையில் போட்டிருந்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியில் வம்பர்கள் இருக்கிறார்கள், குறைஷிகள் எப்போது வேண்டுமானாலும் ஒப்பந்தத்தை முறிப்பார்கள், யூதர்கள் அவர்களுக்கு உதவி செய்வார்கள் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு எப்போதுமே ஒரு போருக்கு செல்வதை போன்ற தயாரிப்பில் நபி அவர்களும் சஹாபாக்களும் பலதரப்பட்ட ஆயுதங்களை எடுத்துக்கொண்டுதான் சென்றார்கள். செல்லக்கூடிய வழியில் யஜூஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு பயணி வைத்துக் கொள்ள வேண்டிய அந்த ஆயுதத்தை தவிர ஏனைய எல்லா ஆயுதங்களையும் அந்த இடத்தில் வைத்துவிட்டு அவுஸ் இப்னு கௌலி ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியை தலைவராக அந்த இடத்தில் போட்டு அவர்களோடு
200 வீரர்களை அந்த ஆயுதங்களை பாதுகாப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்துவிட்டு மக்கா நோக்கி புறப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நோக்கி புறப்படக்கூடிய அந்த நேரத்தில் ஆரவாரமாக தல்பியாவை முழங்கியவர்களாக அல்லாஹ்வினுடைய உதவியால் கஅபாவிற்குள் நுழைந்தார்கள், மக்காவிற்குள் நுழைந்தார்கள். இதை குறைஷிகள் புடைசூழ ஆங்காங்கே மலையின் மீதும் சிலர்கள் தங்களுடைய வீடுகளின் மீதும் அமர்ந்து கொண்டு நபி அவர்களையும் சஹாபாக்களையும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் நபி அவர்களையும் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தார்கள். இப்படி சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய நேரத்தில் சிலர் கிண்டலாக பேசிக்கொண்டார்கள். மதீனத்து காய்ச்சலில் திளைத்த இவர்களுக்கு இன்னும் நோய் குறையவில்லை போலும் என்று கிண்டலாக பேசிக்கொண்டார்கள். அதாவது ஹிஜ்ரத் செய்து நபி அவர்கள் சஹாபாக்களோடு மதீனாவிற்கு சென்றதுமே கடுமையான ஒரு காய்ச்சலில் சஹாபாக்கள் மூழ்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். நபி அவர்கள் கனவும் கண்டார்கள், அந்த காய்ச்சல் மதீனாவை விட்டு வெளியே சென்று விட்டதை போன்று. இதுதான் இந்த குறைஷி மக்கள் கிண்டலாக பேசுகிறார்கள், மதீனாவினுடைய காய்ச்சல் இவர்களுக்கு இன்னும் குறையவில்லை போலும் என்று. இப்படி கிண்டலாக பேசியதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து வரிசையாக நிறுத்தி தங்களுடைய ஒரு பக்கம் தோல்புஜம் தெரிவதை போன்று நீங்கள் உங்களுடைய மேலாடையை போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு இணங்கதான் இஹ்ராமுடைய ஆடை ஒரு பக்கம் தோல் தெரியும் விதமாகவும் இன்னொரு பக்கம் தோல்புஜம் மறையும் விதமாகவும் இந்த ஆடையை சஹாபாக்கள் அணிந்தார்கள். பின்பு சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள், நீங்கள் தவாஃப் செய்யும் போது 7 சுற்றுகளில் முதல் 3 சுற்றில் உங்களுடைய தவாஃபை யதார்த்தமாக நடைப்பயணமாக ஆக்கிக் கொள்ளாமல் தொங்கோட்டமாக நீங்கள் செல்லுங்கள். இது பெண்களுக்கு இல்லை, ஆண்களுக்கு நபி அவர்கள் கூறினார்கள், தொங்கோட்டமாக உங்களுடைய தோல்புஜத்தை குலுக்கி குலுக்கி நீங்கள் தவாஃப் செய்யுங்கள். இதன் பொருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மேனியை காட்டுவதன் மூலம் குறைஷிகளுக்கு சொன்னார்கள், நாங்கள் நிவாரணத்தோடு பூரண சுகத்தோடு இருக்கின்றோம். அதே போன்று தங்களுடைய தொங்கோட்டத்தின் மூலம் காட்டினார்கள், நாங்கள் தைரியமாக இருக்கிறோம், உடல் வலிமையோடு இருக்கிறோம், எங்களுக்கு எந்த போலியோ அட்டாக்கும் இல்லை, எங்களுக்கு எந்த சரும பிரச்சனையும் இல்லை, நாங்கள் உடல் வலிமையோடு இருக்கின்றோம். இதனுடைய பொருள் குறைஷிகளுக்கு நபி அவர்கள் பேசிய வசைப்பாடலுக்கு திருப்பி பதில் பேசாமல் தங்களுடைய இபாதத்தின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ராணுவ பதிலை கொடுத்தார்கள். இதைத்தான் நாம் சொல்கின்றோம், இஸ்லாத்தில் அரசியல் வேறு ஆன்மீகம் வேறல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்ராவிலே மிக தெளிவாக அரசியலை கொண்ட ஆன்மீகத்தையும் ஆன்மீகத்தை கொண்ட அரசியலையும் ஒன்றாக முடிச்சு போட்டு ஒரு பக்கம் அல்லாஹுக்கான தவாஃப் என்ற இபாதத், இந்த இபாதத்திலேயே முதல் 3 சுற்றுக்களில் தங்களுடைய தோல்புஜத்தை குலுக்குவதன் மூலமும் தங்களுடைய ஒரு பக்கம் மேனியை காட்டுவதன் மூலமும் நாங்கள் திடகாத்திரத்தோடு இருக்கின்றோம், நாங்கள் கட்டுடலாக இருக்கின்றோம், நாங்கள் எங்களுடைய மேனியால் மிக தெளிவானவர்களாக இருக்கிறோம். இதன் பொருள், நீங்கள் எங்களிடத்தில் வாலாட்டிவிட முடியாது, நீங்கள் எப்போது எங்களிடத்தில் போருக்காக அழைத்தாலும் நாங்கள் அதற்கு தயார் நிலையில் இருக்கின்றோம் என்பதை தங்களுடைய தோல்புஜத்தை குலுக்கி முதல் 3 சுற்றில் செய்த தவாஃபின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளுக்கு தக்க பதிலடியை தவாஃபை கொண்டே கொடுத்தார்கள், செயல்களை கொண்டே கொடுத்தார்கள். இதை பார்த்த குறைஷிகள் மிக தெளிவாக விளங்கிக் கொண்டார்கள். சஹாபாக்கள் பேசினார்கள். நபி அவர்கள் செய்த இந்த விஷயத்தை பார்த்து எந்த குறைஷிகள் நபி அவர்கள் மக்காவிற்குள் நுழையும் போது இவர்கள் குன்றி இருப்பார்கள் போல, போலியோ அட்டாக் ஆகியிருக்கும் போல, இவர்கள் நலிவடைந்து விட்டார்கள் என்று பேசிய அதே குறைஷிகளுடைய வாய் நபி அவர்கள் தங்களுடைய மேலாடையை ஒரு பக்கம் தோல்புஜம் தெரியும் விதமாக போட்டதற்கு பின்னால், நபி அவர்கள் தங்களுடைய தவாஃபினுடைய முதல் 3 சுற்றை தோல்புஜத்தை குலுக்கி குலுக்கி ஓடியதற்கு பின்னால் குறைஷிகள் விளங்கிக் கொண்டு பேசலானார்கள், இவர்கள் ஒடிந்திருப்பார்கள் என்றல்லவா நாம் நினைத்தோம், இவர்கள் நலிவடைந்திருப்பார்கள் அல்லவா நாம் நினைத்தோம். ஆனா கொஞ்சம் கூட காரம் குறையாது. இது உணவின் மூலமாக ஏற்றிய உடல் அல்ல, ஈமானின் மூலமாக ஏற்றிய உடல். இது வெறுமனே சப்ளிமெண்ட் சாப்பிட்டு ஏற்றிய உடல் அல்ல. சஹாபாக்களுடைய வலிமை என்பதும் ஈமானை கொண்டு ஏற்றப்பட்டது.
இது எந்த நிலையிலும் அல்லாஹுக்காக போரில் நிற்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தவாஃபினுடைய முதல் 3 சுற்றில் அந்த குறைஷி வம்பர்களுக்கு மிக தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிவிட்டார்கள். பின்பு தவாஃபை முடித்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சഈ செய்ய வந்தார்கள். சஃபா மர்வாவை சஈ செய்தார்கள். சஈயை முடித்துவிட்டு மர்வாவினுடைய இடத்தில் வந்தார்கள். அந்த இடத்தில் நின்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்துவிட்டு கூறினார்கள், மர்வா என்ற இந்த இடம் குர்பானி கொடுப்பதற்கான இடம். இந்த இடத்திலிருந்து என் மர்வாவினுடைய மக்காவினுடைய எல்லா தெருக்களிலும் நீங்கள் குர்பானி கொடுக்கலாம் என்று சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து. பின்பு தாங்கள் அழைத்து சென்றிருந்த குர்பானி கால்நடைகளை பலியிட்டார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பின்பு தங்களுடைய முடிகளை மழைத்துக் கொண்டார்கள். நபி அவர்கள் எப்படி செய்தார்களோ இதே போன்று சஹாபாக்களும் செய்தார்கள். பின்பு இங்கிருந்த சஹாபாக்களில் சிலர்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இப்போது நீங்கள் யஜூஜ் என்ற இடத்திற்கு செல்லுங்கள், அந்த ஆயுதங்களை நீங்கள் சென்று பாதுகாப்பு பணியில ஈடுபடுங்கள், அவர்களை மக்காவிற்கு அனுப்புங்கள், அவர்கள் வந்து உம்ரா செய்து கொள்ளட்டும். நபி அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க ஒரு கூட்டம், ஒரு ஜமாத் இங்கிருந்து கிளம்பி யஜூஜ் என்ற இடத்திற்கு சென்றது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அந்த சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவழைத்து உம்ராவையும் செய்ய வைத்தார்கள். 3 நாட்கள் முடிந்தது. நபி அவர்கள் மக்காவில் 3 நாட்கள் தங்கி இருந்தார்கள். 3 நாட்கள் முடிந்ததுமே மறுநாள் காலை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறைஷிகள் அழைத்தார்கள். உங்களுடைய சகோதரர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நினைவூட்டுங்கள், 3 நாட்கள் முடிந்து விட்டது, இப்போது நீங்கள் மக்காவில் இருந்து வெளியேறலாம் என்று நினைவூட்டுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்காக தயாரானார்கள். மதீனாவிற்கு கிளம்பி செல்லக்கூடிய நேரத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள், ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு உஹது போரிலே ஷஹீதான ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளார் ஓடி வந்தார்கள். என்னுடைய தந்தையே, என்னுடைய சிறிய தந்தையே, என்னை விட்டு செல்கிறீர்களா என்று நபி அவர்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் எல்லோரையும் ஒன்றாக சேர்த்த அந்த குழந்தை ஓடி வந்தது அழைத்துக் கொண்டு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மகளை வாரி அணைத்துக் கொண்டு முத்தமழை பொழிந்தார்கள். இதை ஸைத் இப்னு ஹாரிஸா, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 சகோதரர்களும் 3 சஹாபாக்களும் இந்த குழந்தையை நான் வளர்ப்பேன் என்று போட்டி போட்டுக் கொண்டார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தோழர்களுக்கும் இடையில் தீர்ப்பளித்தார்கள், இந்த குழந்தை ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் விட்டுவிடுங்கள். ஏனென்றால் இந்த குழந்தையினுடைய தாயும் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியும் சகோதரிகள். இதனால் இந்த குழந்தையை வளர்ப்பதற்கான ஆகச் சிறந்த பொறுப்பு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுவிட்டார்கள். அதே போன்று இந்த உம்ராவினுடைய பயணத்தில் தான் உம்முல் முஃமினீன் நம்முடைய அன்னை மைமூனா பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணமும் செய்து கொண்டார்கள். பின்பு இந்த உம்ராவை நல்ல முறையில் முடித்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு திரும்பினார்கள். இந்த உம்ராவிற்கு 4 பெயர்களை வரலாற்றிலே நீங்கள் பார்க்கலாம். உம்ரத்துல் கலா, உம்ரத்துல் கலியா, அதே போன்று உம்ரத்துல் கிசாஸ், உம்ரத்துல் சுல்ஹ் என்று சொல்லக்கூடிய இந்த 4 பெயர்களையும் நீங்கள் பார்க்கலாம். உம்ராவை நல்ல முறையில் முடிந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்று தங்களுடைய அழைப்பு பணியை மிக அழகானதாக மீண்டும் தொடங்கினார்கள். இதில் முதலாவதாக இப்னு அபுல் அவுஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் 50 வீரர்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுலைம் படையினர்களிடத்தில், சுலைம் கிளையினர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இந்த இடத்தில் கடுமையான போர் நடந்தது. இந்த போருக்கு பின்னால் முஸ்லிம்கள் 2 எதிரிகளை சிறை பிடித்துக் கொண்டு மதீனா திரும்பி வந்தார்கள். அதே போன்று 2வது படை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅப் இப்னு உமைர் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய தலைமையில் ஹிஜ்ரி 7 ரபியுல் அவ்வலிலேயே குதாஆ கிளையினர்களிடத்தில் 15 தோழர்களோடு அனுப்பி வைத்தார்கள்.
இவர்களிடத்தில் சொல்லி அனுப்பினார்கள், நீங்கள் இஸ்லாமிய அழைப்பை அவர்களுக்கு கொடுங்கள், அவர்கள் மறுப்பு தெரிவித்தால் நீங்கள் அவர்களோடு சண்டை செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். அதே போன்று இவர்களிடத்தில் சென்றார்கள். இந்த முஸ்லிம் சகோதரர்கள் அவர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பை கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து விட்டார்கள். ஒட்டுமொத்த நபர்களுக்கும் சண்டை மூண்டது. இதில் முஸ்லிம்கள் 14 நபர்களும் அல்லது 15 நபித்தோழர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள், ஷஹீதானார்கள். அதே போன்று அடுத்த படை காலிப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை ஃபதக் என்று சொல்லக்கூடிய யூதர்களோடு ஒப்பந்தம் செய்யப்பட்ட, ஏற்கனவே நம்ம வரலாற்றை பார்த்தோம். அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் பஷீர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். பஷீர் இப்னு சஅத் மட்டும் கடுமையான காயத்தினால் ஃபதக் என்ற கிளையர்களிடத்தில் தங்கி காயம் சரியானதற்கு பின்னால் மதீனாவிற்கு திரும்பி வந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம் கடந்த 5 நாட்களுக்கு முன்னால். இந்த இடத்திற்கு கொலைக்கு கொலை பழி தீர்ப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலிப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய தலைமையின் கீழ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 200 வீரர்களை கொண்டு அனுப்பி வைத்தார்கள். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்த இந்த படை மிக தெளிவாக அவர்களோடு சண்டையிட்டு அவர்களிடத்தில் இருந்த கால்நடைகளை, அவர்களிடத்தில் இருந்த மிக பொருளாதாரத்தை, கனிமத் பொருட்களை மிக அழகாக எடுத்துக்கொண்டு சஃபர் மாதம் ஹிஜ்ரி 8 வந்து சேர்ந்தது என்பதை வரலாற்றிலே நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று அதற்கு அடுத்ததாக ஷுஜா இப்னு வஹப் அபுல் அசதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஹவாசின் என்று சொல்லக்கூடிய கிளைஞர்களிடத்தில் முஸ்லிம்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இப்படி அனுப்பி வைத்ததற்கான மிகப்பெரிய காரணம், இந்த கிளைஞர்கள் முஸ்லிம்களுடைய எதிரிகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி கிடைத்தது. இதன் அடிப்படையில் ஹிஜ்ரி 8 ரபியுல் அவ்வல் மாதம் 25 வீரர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இவர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்த இந்த படை அழகான முறையில் சண்டை செய்து அவர்களை வெற்றி கொண்டு அவர்களிடத்தில் இருந்த கால்நடைகளை எல்லாம் அழைத்து கொண்டு மதீனாவிற்கு வந்து சேர்ந்ததை வரலாற்றிலே நீங்கள் பார்க்கலாம். இப்போது இந்த 4 சிறிய படைகளை உம்ராவிற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இதற்கு பின்னால் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு போரை முஸ்லிம்கள் சந்தித்தார்கள். கிட்டத்தட்ட பத்ரு போரை விட மிகப்பெரிய போர் இந்த போர். இரண்டையும் நாம் ஈக்குவல் செய்து பார்க்க முடியாது. அந்த போரினுடைய நிலை வேறு, இந்த போரினுடைய நிலை வேறு என்றாலும் உன்னிப்பாக நாம் கவனித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட ரமலானுடைய பிறை 17 பத்ரை ஒவ்வொரு வருடமும் நாம் நினைவு கூறியிருக்கிறோம் கடந்த 3 வருடங்களாக. இப்போது அதற்கு பதிலாக அதே போன்ற ஒரு நிலையில் இந்த போரை இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய போர் இந்த போர். இந்த போருக்கான காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரத்துல் கலாவை முடித்ததற்கு பின்னால் சிறிய படைகளை, இந்த 4 படைகளை அனுப்பி வைத்ததற்கு பின்னால் ரோமாபுரியை சுற்றி இருக்கக்கூடிய புஸ்ராவினுடைய அந்த மன்னருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய அழைப்பு கடிதத்தை கொடுத்து ஒரு சஹாபியை நபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இந்த கடிதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதராக இப்னுல் உமைர் அல் அஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். இப்படி செல்லக்கூடிய நேரத்திலேயே இங்கு வழியில் இருந்த ஒரு ஆளுநர், ஒரு மன்னர் இவரை மடக்கி இவரிடத்திலிருந்து அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு அவரை சிறைப்பிடித்து அவரை கொன்று விட்டார். தூதரை கொல்வதென்பது போர்க்காலங்களில் மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய குற்றம். எங்களோடு போருக்கு வாருங்கள் என்று பகிரங்கமாக அழைப்பு விடுவதை விடவும் தூதரை கண்ணியப்படுத்த வேண்டும். குறைந்தபட்சம் தூதரை ஒன்னும் சொல்லக்கூடாது, அனுப்பிவிட்டு விட வேண்டும். இதுதான் போர்க்காலங்களில் இருந்த சட்டம். தூதரை கொல்வதென்பது மிகப்பெரிய ஒரு குற்றம், மிகப்பெரிய குற்றம். இந்த குற்றத்தை இந்த ரோமாபுரி மக்கள் செய்து முடித்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான கோபம் வந்தது. இப்போ நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, சஹாபாக்களை அழைக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3000 சஹாபாக்களை நபி அவர்கள் வீரர்களாக தயார் செய்கிறார்கள். அந்த அஹ்ஸாப் என்ற போருக்கு பின்னால் இவ்வளவு பெரிய முஸ்லிம் படை எங்குமே போகல. அஹ்ஸாப் என்ற போருக்கு பின்னால் 3000 நபர்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முன்போ அதற்கு பின்போ இப்படி தயாராகல.
அது அடுத்தடுத்த வேறு விஷயம். இந்த இடத்தில் 3000 நபித்தோழர்களை வீரர்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார் செய்கிறார்கள். இந்த போர் மிகப்பெரிய போராக எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா இந்த போர் எப்படிப்பட்டதுன்னா, இதுவரைக்கும் மூண்ட போர்கள், இந்த ஹிஜ்ரி 7 வரைக்கும் மூண்ட போர்கள் எல்லாமே சஹாபாக்கள் இதற்கு முன்னால் சந்தித்தவர்கள். குறைஷிகள், யூதர்கள், கத்ஃபான் கிளையினர்கள், வழிப்பறி கொள்ளையினர்கள், இவர்கள் எல்லாம் சஹாபாக்களோடு ஒரு நேரத்தில் வாழ்ந்தவர்கள். இவர்களோடு நடந்த போர். பட் இந்த போர் எப்படிப்பட்ட போர் என்றால் கிறிஸ்துவ உலகத்தோடு நடக்கக்கூடிய போர். அதாவது இவர்களுக்கும் அவர்களுக்கும் பெரிய சம்பந்தம் இல்லை. அவர்களுடைய கல்ச்சர் வேறு, அவர்களுடைய கால சூழல் வேறு, அவர்களுடைய மதஹபு வேறு, சஹாபாக்களுடைய கொள்கை வேறு, ஒட்டுமொத்தமும் வேறு. இப்போ வெவ்வேறான நபர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய போர் இதுதான் ஹிஜ்ரி. இந்த 7 வருடங்களில் முதல் போர். இந்த போருக்கு பேர் முஅத்தா போர். அதே நேரத்தில் சஹாபாக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மிகப்பெரிய சோதனையாக அமைந்த இந்த போர். இந்த போரை உன்னிப்பா கவனிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போர் வீரர்களை தயார் செய்கிறார்கள். 3000 நபர்கள் கொண்ட சஹாபாக்களை கட்டமைக்கிறார்கள். பின்பு இந்த போருக்கான தளபதிகளாக ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போதே இப்படி கூறினார்கள், ஸைத் இந்த போரிலே கொல்லப்பட்டு விட்டால், ஸைத் தளபதி, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டு விட்டால் அவர்களுக்கு பின்னால் அப்துல்லா ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படையை தளபதியாக தலைமை தாங்கட்டும். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போரை தலைமை தாங்கட்டும். இப்படி சொல்லும் போதே எப்படி இருக்கு? ஒரு படை தளபதி என்று நபி அவர்கள் அழைத்து உட்கார வச்சுட்டு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த 3000 நபர்களுக்கு தளபதி என்று கொடியை கொடுத்து விட்டு, வெள்ளை கொடியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு தளபதியாக இருக்கும் இவர் ஸைத் கொல்லப்பட்டு விட்டால் ஜாஃபர் தலைமை தாங்கட்டும், ஜாஃபர் கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு மஜ்மஈன் அவர் தலைமை தாங்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கூறும்போதே எப்படி இருக்கின்றது சொல்றாங்க. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் படையை தயார் செய்துவிட்டு ஒட்டுமொத்த 3000 வீரர்களை நபி அவர்கள் அழைத்து கொண்டு செல்கிறார்கள். கூட்டுக்கிட்டு போறாங்க, வழி அனுப்ப போறாங்க. சஹாபாக்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஏனைய சஹாபாக்களும், போருக்காக செல்லாத சஹாபாக்களும் அவர்களோடு செல்கிறார்கள். சனியத்துல் விதா என்று சொல்லக்கூடிய மதீனாவினுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் வரைக்கும் சென்று சஹாபாக்களை நிற்க வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியா விடை கொடுக்கிறார்கள். வழி அனுப்புறாங்க. வழி அனுப்பக்கூடிய இந்த நேரத்தில் ஒருவரை மாறி ஒருவர் தழுவி ஆறுதல்களை கூறிக்கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். அப்ப ஏனைய சஹாபாக்கள் சொன்னாங்க, ஏன் அழுறீங்க? அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான், நீங்கள் அழ வேண்டாம், எங்களை விட்டு பிரிகிறீர்கள் என்று அழுகிறீர்களா என்று சொல்றாங்க. அப்ப அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் உங்களை விட்டு பிரிகிறேன் என்று அழல, போருக்காக சென்ற அந்த போரிலே இறந்து விடுவேனோ என்று நான் அழல. நல்லா கவனிக்கணும், இந்த இரண்டுக்காகவும் நான் அழல. உங்களின் மீது உள்ள பாசத்தினாலும் அழவில்லை, போரிலே நான் வீரமரணம் அடைந்து விடுவேனோ என்றும் நான் அழவில்லை, என் உயிர் சென்று விடுமோ என்றும் நான் அழவில்லை. எனக்கு நான் இறந்ததற்கு பின்னால் நாளை மறுமை நாளையில் சிராத் என்ற பாலம் இருக்கின்றதே, சிராத் என்ற பாலம், இந்த பாலத்தை கடந்துதான் சொர்க்கத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய சூரா மரியமினுடைய வசனம் எனக்கு நினைவிற்கு வந்துவிட்டது. இந்த பாலத்தை தாண்ட வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த நபர்களின் மீதும் விதியாக்கி விட்டான். நபிமார்களுக்கும் யாருக்கும் விதிவிலக்கல்ல. நரகத்தின் மீது அமைக்கப்படக்கூடிய புல்சிராத் என்று சொல்லக்கூடிய இந்த பாலத்தை தாண்டிய பின்புதான் சொர்க்கம் செல்ல முடியும் எல்லோருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்
கியாமத் நாளிலே பிறக்க இருக்கின்ற கடைசி குழந்தை வரைக்கும் சொர்க்கம் செல்ல வேண்டுமானால் இந்த பாலத்தை தாண்ட வேண்டும். இந்த பாலத்தை தாண்ட முடியாமல் தான் தீயவர்கள் நரகத்திலே விழுவார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். பாலத்தை மின்னல் வேகத்தில் தாண்டி செல்லக்கூடிய அந்த ஜமாத்திலே அல்லாஹு தஆலா நம்மை சேர்க்கட்டும். இப்ப இந்த சஹாபியினுடைய கவலைய அங்கிருந்து மறுபடியும் நீங்க மெர்ஜ் பண்ணி பாருங்க. நபி அவர்கள் சும்மா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. ஸைத் கொல்லப்பட்டால் ஜாஃபர் தலைமை தாங்கட்டும், ஜாஃபர் கொல்லப்பட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா தலைமை தாங்கட்டும். இந்த இடத்தில் அப்துல்லா இப்னு ரவாஹாவிற்கு மிக தெளிவாக தெரிந்துவிட்டு இந்த போரிலே நாம் ஷஹீதாவும், இந்த போர் தான் நம்முடைய கடைசி தினம் அப்படின்றத தெளிவா விளங்கிட்டாங்க. எவ்வளவு தெளிவு பாருங்க. இப்ப இந்த இடத்தில் இவர்களுக்கு பயம் மறுமை பற்றியது. இந்த போரிலே நாம் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்னால் அவங்களுக்கு பெருமை இல்ல பாருங்க. நபி அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க, போரில ஷஹீதாவும் என்ற சுப செய்தி சொல்லி அனுப்புறாங்க. போரிலே ஷஹீதாகி விட்டால் அல்லாஹ் சொர்க்கத்தை தந்து விடுவான் என்ற பெருமை இல்லாமல், போரிலே நான் ஷஹீதாக்கப்பட்டாலும் எனக்கு பயம் இருக்கின்றது நாளை மறுமை நாளிலே சிராத் பாலத்தை நினைத்து, அந்த நாள் அந்த நடுக்கம் எப்படி இருக்குமோ என்று பயந்தார்கள். எவ்வளவு பெரிய தக்வா, எவ்வளவு பெரிய ஈமான். இங்க நிறைய பேர் 2 ரக்காத்தை தொழுதுட்டு அடுத்தவர்களின் மீது ஃபத்வா கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. தன்னை பற்றிய நிலை, ஒரு ஷஹீதாவதற்கு முன்னால் போருக்காக நிற்கக்கூடிய அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் ரோம் மக்களிடத்தில். எவ்வளவு பெரிய பேரரசு அவர்களிடத்தில் இன்றைய நாள் இஸ்லாமிய படை சென்று மோத போகின்றது. 3000 நபர்கள். எவ்வளவு பெரிய மிக நுணுக்கமான நாள் இந்த நாள். ஆனால் இந்த நேரத்தில் அவர்களுக்கு கொஞ்சம் கூட பெருமை இல்லை. தக்வாவினுடைய அடிப்படையில் வெளிப்படுத்தி அந்த நேரத்தில் அழுகின்றார்கள். பின்பு சஹாபாக்கள் எல்லாம் அவர்களுடைய கண்ணீரை துடைத்து ஆறுதல் தருகிறார்கள். நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்கள் வெற்றி கொள்வீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை வழங்குவான் என்று ஆறுதல் கூறிய பின்பும் கூட அந்த சஹாபி ஒரு கவிதையை படிக்கின்றார்கள். அந்த கவிதை தனது மறுமை நாளை நினைத்து அல்லாஹு தாலா தனக்கு வெற்றி தர வேண்டும், நாளை மறுமையில் அல்லாஹ் எனக்கு அவனுடைய மன்னிப்பை தர வேண்டும், அவனுடைய பொருத்தத்தை தர வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கவிதையை படிக்கின்றார்கள். இந்த கவிதைக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லக்கூடிய 3000 நபர்களுக்கு சில அறிவுரைகளை வழங்குகின்றார்கள். நீங்கள் செல்லுங்கள், அவர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பை கொடுங்கள், இஸ்லாமிய அழைப்பை கொடுங்கள். ஒருவேளை அவர்கள் உங்களுடைய இஸ்லாமிய அழைப்பை ஏற்றுக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ், நல்லது, ஹைர். அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் அவர்களோடு மார்க்கத்திற்காக, தீனுக்காக, அல்லாஹுக்காக அவர்களோடு நீங்கள் சண்டை செய்யுங்கள். அல்லாஹ்விடத்திலே காரியத்தை ஒப்படைத்து விட்டு நீங்கள் போருக்காக நில்லுங்கள். இப்படி போருக்காக நிற்கக்கூடிய நேரத்தில் பெண்களை, குழந்தைகளை, வயது முதிர்ந்தவர்களை அந்த ஊரிலே நீங்கள் சென்றால் தேவாலயங்களுடைய சன்னியாசிகளை நீங்கள் கொன்று விடாதீர்கள். எவ்வளவு அழகான மார்க்கம் பாருங்க, எவ்வளவு அழகான மார்க்கம். இன்று இஸ்ரேல் ஈரானுடைய போரிலே சிறு பிள்ளைகள், பெண்கள், குழந்தைகள் ஏன் சாகிறோம் என்று கூட தெரியாமல் ஷஹீதாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள். ஆனால் இங்கு இஸ்லாமிய படைக்கு நபி அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த போதனையை பாருங்கள். பெண்களின் மீது, குழந்தைகளின் மீது, வயது முதிர்ந்தவர்களின் மீது, மத போதகர்களின் மீது நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் கொல்லக்கூடாது. இந்த போரினுடைய இந்த விஷயம் எந்த மன்னர் கூறுவார் உலகத்தில்? யார் சொல்லுவார்? எந்த தலைவர் இப்படி பேசியிருப்பார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இப்படி பேசிய இஸ்லாமியர்களை பார்த்துத்தான் இன்று தீவிரவாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பயங்கரவாதிகள் என்று பட்டம் சூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புறாங்க பாருங்க. பின்பு எந்த கட்டடங்களையும் நீங்கள் தகர்க்க கூடாது. இன்று போரே கட்டடங்களை தகர்த்துவதுதான் என்று ஆகிவிட்டது. எந்த கட்டடங்களையும் நீங்கள் தகர்க்க கூடாது. இதில் குறிப்பாக நபி அவர்கள் பேசுகிறார்கள், தேவாலயங்களை இடிக்க கூடாது. மஸ்ஜிதுக்கு நேர்முரணாக இணை கற்பித்தல் வைக்கக்கூடியது தேவாலயங்கள், இடிக்க கூடாது. அது புனித ஸ்தலம் அவர்களுக்கு, அதை நாம் மதிக்க வேண்டும், இடிக்க கூடாது.
போர்க்களத்தில் எதிரிகளாக சண்டையிடுவதற்காக வரக்கூடிய இராணுவர்களோடு மட்டும்தான் நம்முடைய இலக்கை தவிர பணிபவனை கைது செய்து ஓரமாக வையுங்கள், பெண்களை விட்டு விடுங்கள், குழந்தைகளை விட்டு விடுங்கள், வயது முதிர்ந்தவர்களை விட்டுவிடுங்கள். கட்டடங்கள் இடிக்கப்படக்கூடாது, அது அவர்களுடைய உழைப்பினால் கட்டப்பட்டது. தேவாலயங்கள் அது அவர்களுடைய புனித ஸ்தலம். இதை சொல்லிட்டு உலகத்துல இன்று வரையிலும் எந்த ஒரு மன்னரும் எந்த தலைவரும் சொல்லாததையும் நபி அவர்கள் சொல்றாங்க. பேரித்த மரங்கள் உட்பட எந்த மரத்தையும் நீங்கள் நாசம் செய்யக்கூடாது. சொல்லுவாங்களா யாராவது? மனித உயிர், கட்டடம், மரங்களை நபி அவர்கள் பேசுறாங்க. மரங்களை நீங்கள் அறுத்து விடக்கூடாது, மரங்களுக்கு நீங்கள் சேதாரத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. எவ்வளவு அழகான போதனை! இந்த போதனையை காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி வரைக்கும் பேணினார்கள். ஆப்பிரிக்கா நாட்டிற்குள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படை நுழையும் போது விவசாய களத்திற்கு நடுவிலே படை செல்கின்றது. ஒத்தையடி பாதை, அவ்வளோ பெரிய இஸ்லாமிய படை கரடுமுரடாக செல்லல. ஒத்தையடி பாதையில் எறும்புகளை போன்று சென்றார்கள் வரிசையாக. ஆனால் செல்வது ராணுவ படை. சுற்றிலும் விவசாய நிலம். ஒரு பருக்கையை, ஒரு சின்ன ஒரு குருத்தை நாசம் செய்யாத இஸ்லாமிய படையை பார்த்துத்தான் இன்று தீவிரவாதி, பயங்கரவாதி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். கூச்சமில்லாமல் அதை நாமும் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய போதனை பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையது. மனிதர்களுடைய உயிர், கட்டடங்கள், தேவாலயங்கள், மரங்களை கூட நீங்கள் நாசம் செய்யக்கூடாது என்ற இந்த உபதேசத்தை செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3000 நபர்கள் கொண்ட முஸ்லிம் படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து வழி அனுப்பி வைக்கிறார்கள். இந்த படை ஹிஜாஸினுடைய வடப்புறமாக ஷாம் வழியாக சென்று ஷாம் நாட்டை நோக்கிய இடத்தில் மஆன் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் சென்று தங்குகின்றது. பொதுவாகவே ஒரு ராணுவ படை செல்ல செல்ல அதற்கு முன்னால் அவர்களுடைய ஒற்றர்கள் சென்று சென்று செய்திகளை அறிந்து வருவார்கள். இது வழக்கம். இந்த மஆன் என்ற இடத்தில் 3000 ராணுவ படை, முஸ்லிம்களுடைய படை தங்கி இருக்கும் போது அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு தகவலை ஒற்றர்கள், இஸ்லாமிய ஒற்றர்கள் எடுத்து வருகிறார்கள். ரோமிலிருந்து மன்னன் 1,00,000 நபர்களை அழைத்துக் கொண்டு நமக்கு பக்கமாக இந்த இடத்தில் வந்து நிற்கிறான். மேலும் அதிர்ச்சியூட்டும் அடுத்த செய்தி, இன்னும் சில கிளைகளையும் அழைத்துக் கொண்டு இன்னும் 1,00,000 நபர்களை அழைத்துக் கொண்டு வந்து நிற்கப் போகின்றான். மொத்தம் எத்தனை பேரு? 2,00,000 வீரர்கள். இங்க முஸ்லிம்கள் 3000 பேர். இதைத்தான் நான் சொன்ன, பத்ரை போன்றது இந்த போர். பத்ரோடு இதை ஒப்பிட முடியாவிட்டாலும், அது வேறு இது வேறு என்றாலும் நினைத்து பாருங்கள். 1000 நபர்கள் பத்ரிலே எதிரிகள், 300 சொச்சம் நபர்கள் சஹாபாக்கள். ஒவ்வொரு நபர்களுக்கும் 3 நபர்கள் எதிரிகள் வீதம் மோத வேண்டும். இந்த இடத்தில் 2,00,000 எதிரிகள், 3000 நபர்கள் சஹாபாக்கள். ஒவ்வொரு நபர்களும் சராசரியாக 66 எதிரிகளை வீழ்த்தினால் தான் வெற்றி பெற முடியும். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. எந்த படத்தில் கூட ஹீரோ மோத முடியாது. ஒரு படத்தை நீங்கள் பார்த்தால் சுத்தி நிற்கக்கூடிய நபர்களை அடிப்பாங்க, அப்படியே கச்சாமுச்சா பொய்யான கற்பனை. அந்த விதத்தில் கூட யோசித்து பார்க்க முடியாது. இங்கு உண்மையாக இஸ்லாமிய ஹீரோக்கள், ஈமானிய புயல் வீசக்கூடிய இந்த ஹீரோக்கள் ஒவ்வொரு நபர்களும் எதிரிகளுடைய படையில் கிட்டத்தட்ட சராசரியாக 66 எதிரிகளை வீழ்த்தியாக வேண்டும் வெற்றி பெற வேண்டுமானால். இந்த அதிர்ச்சியூட்டக்கூடிய இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட சஹாபாக்கள் அதே இடத்தில் மஷூரா செய்கிறார்கள். 2 நாட்கள் கழிந்தது. இந்த மஷூராவில் நபி அவர்களுக்கு கடிதம் எழுதி அனுப்பலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூடுதலாக சஹாபாக்களை அனுப்பி வைப்பார்கள், அல்லது வேறு ஏதேனும் ஒரு யோசனையை கூறுவார்கள் என்று கடிதங்கள் அனுப்பலாம் என்று முடிவு செய்யப்படுகின்றது. இந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு ரவாஹா, யார் அழுதாரோ அதே சஹாபி அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த யோசனையை மறுக்கிறார்கள். தேவையில்லை. இது நாள் வரையிலும் நாம் மோதிய படைகளோடு நாம் மோதினோமே, பத்ரு, உஹது, அஹஸாப், ஹந்தக், இந்த பனு குரைலா போர்கள், சிறிய சிறிய படைகள், எல்லாவற்றிலும் நாம் மோதிய இந்த இடம், நம்முடைய நிலை, நம்முடைய ஆயுதங்களை கொண்டு நாம் மோதினோமா? கேள்வி எழுப்புறாங்க. நம்முடைய ஆயுதங்களை கொண்டு நாம் மோதினோமா?
எதிரிகளிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மிகப்பெரியது. நம்மிடத்தில் இருந்தது ஒன்றுமில்லை. உடைந்து போன வாட்கள், வளைந்து போன ஈட்டிகள், துருப்பிடித்த கேடயங்கள், ஒன்றுமில்லாத குதிரையினுடைய கடிவாளங்கள். இதை வைத்துக் கொண்டுதானே நாம் மோதினோம். நம்முடைய ஆயுதங்கள் எப்படி இருந்தது? சரி, நம்முடைய ஆற்றலை கொண்டு நாம் மோதினோமா? என்ன ஆற்றல் நம்மிடத்தில், என்ன ஆற்றல் இருக்குது நம்ம கிட்ட? எதை கொண்டு நாம் மோதினோம்? நம்முடைய எண்ணிக்கையை கொண்டு நாம் மோதினோமா? நம்முடைய எண்ணிக்கை என்ன? எதிரிகளுடைய எண்ணிக்கை என்ன? அஹ்ஸாபிலே 14,000 நபர்கள், 14,000 நபர்கள். இங்க ஒட்டுமொத்தமாக சேர்த்து 4,000 பேர் கூட இல்லை. 14,000 நபர்கள் அந்த கணவாய் வழியாக உள்ளே புகுந்திருந்தால் மதீனாவே ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். நம்முடைய ஆற்றலை கொண்டும் நாம் மோதல, நம்முடைய எண்ணிக்கையை கொண்டும் நாம் மோதல, நம்முடைய ஆயுதங்களை கொண்டும் நாம் மோதல. நாம் எதிரிகளோடு மோதியதெல்லாம் ஈமானை கொண்டு மோதி இருக்கின்றோம். இந்த தீனுக்காக, மார்க்கத்தின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை கொண்டு நாம் மோதி இருக்கிறோம். ஏன் இப்போது அந்த நம்பிக்கை இழக்கிறீர்கள்? கேட்கிறாங்க கேள்வி. அப்துல்லா இப்னு ரவாஹா 3000 பேர், அவங்க 2 லட்சம் பேர் இருந்தா என்ன மோத முடியாதா? எவ்வளவு துணிவு பாருங்க. 3000 பேரை வைத்துக் கொண்டு அப்துல்லா இப்னு ரவாஹா பேசுறாங்க. ஏன் அவர்களோடு நாம் மோத முடியாதா? அதே ஈமானோடு தானே இப்போதும் இருக்கிறோம். அதே குறைந்த எண்ணிக்கையில் இருந்தால் என்ன, ஆயுதங்கள் இல்லாவிட்டால் என்ன, நம்மிடத்திலே பலம் இல்லாவிட்டால் என்ன, உள்ளத்துல உறுதி இருக்குல்ல, தக்குவா இருக்குல்ல, நெஞ்சுறுதியாக தான் நிற்கிறோம். மோதினால் வெற்றி, இல்லை என்றால் ஷஹீத், அவ்வளவுதானே. இதை எதிர்பார்த்து தானே வந்திருக்கின்றோம். வீரமரணம் அடைந்தால் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கம் உண்டு, மன்னிப்பு உண்டு, பொருத்தம் உண்டு என்பதை நினைத்துத்தானே வந்திருக்கிறோம். இப்போ ஏன் கடிதம் எழுதலான்னு நினைக்கிறீங்க? கிளம்புங்க. இந்த வீர உரைக்கு பின்னால் 3000 நபர்களும் தயாராகிவிட்டார்கள். மோதலாம், 2 லட்சம் பேரோட மோதலாம். இந்த மாதிரி ஒரு படை உலகம் கண்டிருக்காது. இப்படி ஒரு படை, 3000 நபர்கள், எதிரிகள் 2 லட்சம் பேர். இதற்கு முன்போ பின்போ இப்படி ஒரு போர் நடந்தே இருக்காது வரலாற்றில். முஅத்தா போர் மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய சவால். போருக்காக கிளம்பி சென்றார்கள் சஹாபாக்கள். அவர்கள் 2 லட்சம் மக்கள் எதிரிகளிலே தயாராகி இருந்தார்கள். பின்பு இவர்கள் சென்று, முன்னோக்கி சென்று மீண்டும் ஒரு இடத்திற்கு பின்னோக்கி வந்த ஒரு இடம்தான் முஅத்தா என்ற இடம். இந்த இடத்தை தங்களுக்கு சாதகமாக தயாராக்கி கொண்டார்கள். முஅத்தா என்ற பிட்ச், இந்த இடத்துல தான் போர் நடக்கணும். களத்தை தயார் செய்து கொண்டார்கள். இந்த களத்தை தயார் செய்யும் போது ஸைத் இப்னு ஹாரிஸா 3000 நபர்களுக்கு படை தளபதியாக இருந்த ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வலது பக்கத்திற்கு குத்பா இப்னு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தளபதியாக நியமித்தார்கள். இடப்பக்கத்துக்கு உபாதா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தளபதியாக நியமித்தார்கள். போர் தொடங்கியது, போர் தொடங்கியது. மிகப்பெரிய போர். நினைச்சு பார்க்க முடியுதா? 2 லட்சம் மக்களோட 3000 நபர்கள் இறங்கி சண்டை போடுறாங்க அப்படின்னா எப்படி சஹாபாக்கள் சண்டை போட்டிருப்பாங்க? தங்களுடைய வீரத்தை எப்படி வெளிப்படுத்தி இருப்பார்கள்? இந்த 3000 நபர்களுடைய தளபதி ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு எதிரிகளுடைய படைக்குள் புகுந்து, தேனியை போன்று புகுந்து சண்டையிட்டார்கள். எதிரிகளுடைய தலைகளை கொய்தார்கள். அவர்களுடைய உடலில் இருந்து குதிரையில் அமர்ந்திருந்தவர்கள் குதிரையில் இருந்து இறங்கி சரமாரியாக வெட்டி வீழ்த்தினார்கள் எதிரிகளை. ஈமானிய உத்வேகம். இது ஜிம்முக்கு போய் வந்த வீரம் அல்ல, இது கராத்தை குங்ஃபு கற்றுக்கொண்டு வந்த வீரம் அல்ல. அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய பாதையில் உயிர் சென்றாலும் பிரச்சனை இல்லை. தன்னுடைய ஈமானை அல்லாஹ்விடத்தில் நான் வெளிப்படுத்தியாக வேண்டும், தன்னுடைய தக்வாவை அல்லாஹுக்காக நான் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதில் முளைத்த வீரம் இந்த வீரம். இதற்கு முன்னால் யார் நிற்க முடியும்? யார் நிற்க முடியும்? 2 லட்சம் ஃபிரௌன்கள் நின்றாலும் இந்த ஈமான் தாக்கு பிடிக்கும். அப்படிப்பட்ட ஈமான். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெட்டி சாய்க்கிறார்கள் வீரர்களை. கடைசியாக எதிரிகளுடைய படை கடுமையாக மோதி எதிரிகளால் ஒரு எதிரியினுடைய ஈட்டி அவர்களுடைய உடலை பதம் பார்த்தது. ஷஹீதாக்கப்பட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுடைய பாதை பொருந்திக் கொள்ளப்பட்டார்கள். பின்பு அவர்களுடைய கொடியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு இணங்க ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை ஏந்தினார்கள். சரமாரியாக எதிரிகளை பிச்சு வீழ்த்தினார்கள். நிற்க முடியல, தாங்க முடியல எதிரிகளால்.
நான் சராசரியாக ஒவ்வொரு நபர்களும் 66 நபர்களை மோத வேண்டும் என்று கூறினேன். இவர்களுடைய ஆரம்பமான இந்த தளபதிகளுடைய வீரம் கிட்டத்தட்ட 200-300 நபர்களை வீட்டி வீழ்த்திருப்பார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வாளை சுழற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த போர்க்களத்திற்கு இடையில் வலது கை வெட்டப்பட்டது. அல்லாஹ்வுடைய பாதையில் கொடியை இடது கையால் பிடித்துக் கொண்டு போர் செய்தார்கள். இடது கையும் வெட்டப்பட்டது. பின்பு தங்களுடைய தோல் புஜத்திலே கொடியை தாங்கிக் கொண்டு போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். பின்பு அவர்களுடைய உடல் இரண்டாக பிளக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் இந்த போரை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். 2 கரங்கள் வெட்டப்பட்டதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்திலே ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 2 சிறகுகளை வழங்கினான். அந்த இடத்திற்கு அவர்கள் நினைத்த இடமெல்லாம் சொர்க்கத்தில் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு ஹதீஸில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா கூறினார்கள், போர்க்களம் முடிந்ததற்கு பின்னால், இந்த போர்ல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமாவும் இருக்கிறாங்க. போர் முடிந்ததற்கு பின்னால் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடலை நாங்கள் எடுத்தோம். 90 காயங்கள் உடலிலே, 90 காயங்கள். உடல் இரண்டாக பிளக்கப்பட்டு இருந்தது. 2 உடலா இருந்தது. கை தனியாக, கால் தனியாக, தலை தனியாக, ஒட்டுமொத்தமும் துண்டு துண்டாக இருந்தது. பலதரப்பட்ட ஈட்டிகளுடைய குத்தல்களையும் காயங்களையும் அவர்களுடைய உடலிலே நாங்கள் பார்த்தோம். எப்படி பாருங்க, என்ன செஞ்சுக்கணும், என்ன செய்திருக்கிறோம் இந்த தீனுக்காக. இவ்வளவெல்லாம் செய்தும் கூட அவர்களுக்கு திருப்தி அடைய முடியவில்லை. அல்லாஹ் நாளை மறுமை நாளில் என்ன கேட்டு விடுவானோ, என் நிலை என்னவாகுமோ, என்னை அல்லாஹு தஆலா மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா. ஆனால் இன்று ஃபத்வாவுக்கு மேல் ஃபத்வா, தான் நேர்வழியில் இருக்கிறோம், என்னிடத்தில் அல்லாஹு தஆலா வந்து வஹீ இறக்கி விட்டான், நீதான் சிறந்தவன் என்று சொன்னதை போன்ற ஃபத்வாக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செயல்களை பாருங்கள். ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் அந்த கொடியை அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை ஏந்துகின்றார்கள். நபி அவர்களுடைய சொல்லுக்கு இணங்க போர் சூடு பிடிக்கின்றது. வெட்டி வீழ்த்துகின்றார்கள், வெட்டி சாய்க்கின்றார்கள். குதிரையில் கொஞ்சம் நேரம், குதிரையில் இருந்து இறங்கி கொஞ்சம் நேரம், போர்க்களம் சூடு பிடிக்கின்றது. வெட்டி வீழ்த்துகிறார்கள் எதிரிகளை. தாக்கு பிடிக்க முடியாமல் சிதறிக் கொண்டிருக்கிறார்கள் எதிரிகள். 2 லட்சம் நபர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான். ஆனால் 3000 நபர்களுக்கு முன்னால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. பின்பு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். வீழ்த்தப்பட்ட அந்த கொடியை சாபித் இப்னு அக்ரம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை எடுத்து பிடிக்கிறார்கள். எடுத்துக்கொண்டு முழக்கமிடுகின்றார்கள், முஸ்லிம் சமூகமே, உங்களுக்கான ஒரு தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். இந்த இடத்துல பாருங்க, அமீருக்கான முக்கியத்துவத்தை எப்படிப்பட்ட சூழலிலும் அது முன்மொழியப்படுகின்றது பாருங்க. போர்க்களம், போருடைய சூழல், சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருக்கும்? நபி அவர்கள் நியமித்த 3 தளபதிகளும் 3 தலைவர்களும் ஒருவருக்கு பின் ஒருவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். 4வதாக ஒரு சஹாபி, அந்த கொடிக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் அந்த கொடியை ஏந்தி, முஸ்லிம் சமூகமே ஒரு அமீரை நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுங்கள். இந்த இடத்தில் போர் நடந்துகிட்டே இருக்கு. முஸ்லிம் சமூகம் எல்லோரும் கூறினார்கள், நீர்தான் அந்த தலைவர், முன்னே செல்லுங்கள். அவங்க சொல்றாங்க, நான் அதற்கு தகுதியானவன் இல்லை. பின்பு அந்த கொடியை காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை பிடிக்கின்றார்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் அதை ஏற்றுக்கொண்டது. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்தமான வீரத்தை அந்த போரிலே வெளிப்படுத்தினார்கள். அவங்களே சொல்றாங்க, என்னுடைய 9 வாள்கள் உடைந்தது அந்த போரிலே. 9 வாள் உடைந்தது. கடைசியாக நான் வைத்திருந்த குட்டையான ஒரு வாளை நான் வைத்திருந்த போதுதான் அல்லாஹு தஆலா இந்த போரிலே வெற்றி அளித்தார். இந்த போர் இப்படி சூடு பிடித்து நடக்க ஆரம்பித்த சில நொடிகளில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அனுப்பிய படை ரோமாபுரிகளோடு இந்த இடத்தில் போர் முஅத்தாவிலே போர் மூண்டு கொண்டிருக்கின்றது.
நபி அவர்கள் இங்கிருந்து துஆ செய்து கொண்டிருந்தார்கள். ஒருவருக்கு பின் ஒருவர், ஒருவருக்கு பின் ஒருவர் அங்கு என்ன நடக்கின்றதோ அதை இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருந்தார்கள். கடைசியாக கூறினார்கள், இப்போது 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 இந்த படையினுடைய தளபதியாக வாள் ஏந்தி இருக்கிறார் அல்லாஹ்வினுடைய வாளில் ஒருவர் என்று கூறினார்கள். இந்த போருக்கான தளபதியாக வாள் ஏந்தி இருக்கிறார் அல்லாஹ்வினுடைய வாட்களில் ஒருவராக வாளாக இருப்பவர் இந்த போரிலே வாள் ஏந்தி இருக்கிறார், அல்லாஹ் அவரை கொண்டு வெற்றியளிப்பான் என்று கூறினார்கள். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுப செய்திக்கு இணங்க அன்று மாலை வரைக்கும் போர் நடந்தது. பின்பு இரவு கழிந்தது, அதிகாலை விடிந்தது, போர் துவங்கியது. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய போர் யுத்தியை கையாண்டார்கள். முதலாம் கட்டத்தில் நின்ற படைகளை பின்னோக்கினார்கள், பின்னால் இருந்தவர்களை முன்னால் ஆக்கினார்கள், இடப்பக்கத்தில் இருந்தவர்களை வலப்பக்கத்தில் ஆக்கினார்கள், வலப்பக்கத்தில் இருந்தவர்களை இடப்பக்கத்தில் ஆக்கினார்கள். பின்பு எதிரிகளோடு மோதவிட்டார்கள். எதிரி படை சின்ன பின்னமானது. போர் புரியவில்லை அவர்களுக்கு, யார் யாரிடத்தில் வருகிறார் என்று புரியல. சிதறடித்து ஓடினார்கள், சிதறடித்து ஓடினார்கள். எப்படி? ஒரு தேனி கூண்டில் ஒரு கல்லை எடுத்து எறிந்தால் எப்படி தேனீக்கள் சிதறுண்டு பறக்குமோ இதே போன்று இஸ்லாமிய இந்த படை முஅத்தா என்ற அந்த களத்தில் 2 லட்சம் வீரர்களுக்கு நடுவிலே புகுந்ததற்கு பின்னால் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமைக்கு பின்னால் புதிய திருப்பத்தை, புதிய சகாப்தத்தை இஸ்லாமிய வரலாறு கண்டது. சிதறுண்டு ஓடினார்கள். எதிரிகளுடைய படையில் எத்தனாயிரம் எதிரிகள் கொல்லப்பட்டார்கள் என்றே வரலாற்றில் இல்லை. அவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டாங்க, அவ்வளவு எதிரிகள், எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு ஆயிரக்கணக்கான எதிரிகள் கொல்லப்பட்டார்கள் இந்த போரிலே. முஸ்லிம்களில் 12 சஹாபாக்கள் ஷஹீதானார்கள், அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க, 300 சொச்சம் சஹாபாக்களில் 14 சஹாபாக்கள் ஷஹீத் பத்ரிலே, 3000 சஹாபாக்களில் வெறும் 12 சஹாபாக்கள் ஷஹீத். எதிரிகளில் எத்தனாயிரம் நபர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றே தெரியாத அளவிற்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை அவர்கள் கண்டார்கள், மிகப்பெரிய எழுச்சியை சஹாபாக்கள் கண்டார்கள். இந்த போர் ஹிஜாஸ் பகுதி தாண்டி ஒட்டுமொத்த நபர்களுக்கும் இந்த செய்தி தெரிந்தது. என்ன? 2 லட்சம் மக்களோடு 3000 நபர்கள் மோதி வெற்றி கொண்டு விட்டார்களா? யார் அந்த இஸ்லாமிய படை? எப்படிப்பட்டவர்கள் அவர்கள்? யார் அவர்கள் என்று சுற்றி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மூளை முடுக்குகளிலும் இதுதான் ஹாட் டாபிக்காக மாறியது. இதுதான் மிகப்பெரிய செய்தியாக வளர்ந்தது. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இனி நாம் எந்த வகையிலும் மோதுவதற்கு தகுதியானவர்கள் இல்லை என்று முஸ்லிம் அல்லாத அடுத்தடுத்த மன்னர்கள் எல்லாம் பயப்படுவதற்காக ஆக்கப்பட்டு விட்டது. இந்த போர் முஅத்தா என்ற இந்த போர் ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக அமைந்தது சஹாபாக்களுக்கு. நபி அவருக்கு பின்னால் கலீஃபாக்களாக வந்த சஹாபாக்களுக்கு, அதாவது அரபுகள் தாண்டி, யூதர்கள் தாண்டி அடுத்த புதிய கலாச்சாரம், புதிய மக்களிடத்தில் எப்படி போர் செய்ய வேண்டும், எவர்களிடத்தில் சென்று மோத வேண்டும் என்பன போன்ற புதிய கலையை இந்த போர் சஹாபாக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கற்றுக் கொடுத்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இதிலிருந்து விளங்கிக் கொண்டார்கள். உடனே இந்த போர் வெற்றி அடைந்த மறுநொடியே நபி அவர்கள் சிறிய சிறிய படைகளை கொண்டு இது போன்ற சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடத்தில் நபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். ஒட்டுமொத்தமாக அல்ஹம்துலில்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிய இந்த படைகள் மிகப்பெரிய வெற்றியோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சேர்ந்தது. இந்த வெற்றி மதீனாவிற்கு மிகப்பெரிய ஒரு சுப செய்தி. சஹாபாக்கள் திரும்பினார்கள். ஒட்டுமொத்த குறைஷிகளும் குலை நடுங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒட்டுமொத்த யூதர்களும் சிறுநீர் கழிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒட்டுமொத்த கத்பானியினர்களும் தலை தெறிக்க ஓடிவிட்டார்கள். 2 லட்சம் மக்களோடு 3000 நபர்கள் மோதி இருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய பலம் என்ன, இவர்களுடைய வீரம் என்ன, இவர்களிடத்தில் யாரும் நிற்க முடியாது என்ற பயத்தை அல்லாஹு தஆலா விதைத்து விட்டான். இது இஸ்லாமிய வரலாறு. நாமும் இன்னைக்கு முஸ்லிமும் சொல்லிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். அதே லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா நபி அவர்கள் ஆச்சா போச்சா ஹதீஸ் சஹீஹ் ஹதீஸ் லைஃப், இத பாருங்க. இது எப்படி இருக்கு வரலாறு? முஸ்லிம்களுடைய வீரமும் முஸ்லிம்களுடைய துணிவும் ஈமானுக்கு முன்னால் எதுவும் இல்லை என்பதை முஸ்லிம்கள் நிரூபித்த அந்த தருணம். சஹாபாக்களுடைய வீரம், சஹாபாக்களுடைய ஈமான், சஹாபாக்களுடைய தக்வா,
அல்லாஹ்வின் மீது அவர்கள் வைத்திருந்த தவக்குல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான வழிகாட்டுதல், அல்லாஹுக்காக இதையும் செய்கின்றோம் என்ற அந்த இஹ்லாஸ் எவ்வளவு தெளிவாக எவ்வளவு அழகாக கொண்டு வந்து காட்டியிருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த முஅத்தா என்ற போர் சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அதே நேரத்தில் இந்த சோதனையை சாதனையாக மாற்றி காட்டிவிட்டார்கள் சஹாபாக்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும். எக்காலத்திலும் கியாமத் நாள் வரைக்கும் வர இருக்கக்கூடிய எந்த மக்களும் சஹாபாக்களுக்கு ஈடாக முடியாது, சஹாபாக்களுடைய ஈமானுக்கு ஈடாக முடியாது, சஹாபாக்களுடைய தக்வாவிற்கு ஈடாக முடியாது. அல்லாஹு தஆலா அவர்களுடைய தியாகங்களை அளவுக்கு அதிகமாக புரிந்து கொள்ளட்டும். அதற்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அழகான துணிவான தலைவரை சுற்றி இருக்கக்கூடிய புடைசூழ தோழர்களாக அல்லாஹு தஆலா அவர்களை தேர்வு செய்தான். அவர்களுடைய ஈமானும் அவர்களுடைய தக்வாவும் ஏணி வைத்தாலும் எந்த நபர்களாலும் எட்டிவிட முடியாது என்பதற்கு இந்த போர் ஒரு மிகப்பெரிய சான்று. இஸ்லாத்தினுடைய வரலாற்று படைத்த நிகழ்வு இந்த நிகழ்வு. இதற்கு பின்னால் இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு எதையெல்லாம் சூழ நபி அவர்கள் நினைக்க அல்லாஹு தஆலா கட்டளையிட்டானோ ஒட்டுமொத்த பலத்தையும் நபி அவர்கள் தங்களுடைய ஆற்றலுக்கு முன்னால், ஈமானுக்கு முன்னால் ஒட்டுமொத்த நபர்களையும் குன்றச் செய்து விட்டார்கள். இதற்கு பின்னால் இப்போது இருக்கக்கூடிய ஃபத்ஹே மக்கா, மக்கா வெற்றி, மக்காவினுடைய சாவி நபி அவர்களுடைய கையில் வர வேண்டும். அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இணைகள் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கான நேரம் வந்துவிட்டது. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். வரலாற்றிலே நபி அவர்கள் எப்படி கிளம்புகின்றார்கள், என்ன நடக்கின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.